ஆமா, வாழ்க்கை கூட போதும் பொண்ணுன்னு பேர் வச்சாங்க. அது ஒன்றும் இல்லைடா, அவங்க வீட்டில் வரிசை 5 பொண்ணா பிறந்ததுனால பொறுமை இழந்தவங்க அப்பா இதுவே கடைசி பொண்ணா இருக்கணும்னு கடவுள்கிட்ட வேண்டிட்டு போதும் பொண்ணுன்னு பேர் வச்சிருக்காரு. நல்லா இருக்கு. ஏய், பால் வராடா. ஐயோப்பா, நானும் 1.5 வருஷமா ட்ரை பண்றேன், திரும்பி கூட பார்க்க மாட்டேன்றா. டேய், அவனை எத்தனை தடவை பார்த்துருக்கா தெரியுமா? இது வரைக்கும் 16 தடவை உன்னை பார்த்துருக்கா. நிஜமாவா? நிஜமா. இனிமே நீ இதை பத்தி பேசாத. நானே போய் அவட்ட ஒரு நாள் பேசி ஒரு விட்ட கிளியர் பண்ணி வைக்கிறேன். சீரியஸா? உண்மையை தான் சொல்றேன், பின்ன என்ன பொய்யா சொல்றேன்? டேய், நீ சொந்தமா நான் நைட்டு நிறைய போன்ல டிஸ்கஸ் பண்ண வேண்டியது இருக்கு. அது போன்ல பேலன்ஸ் இல்ல, ரீசார்ஜ் பண்ணலடா. ஹேய், இந்த ரீசார்ஜ் பண்ணி ரீசார்ஜ்லாம் அப்புறம் பண்ணிக்கலாம்டா. முதல்ல இது சம்பந்தமா நம்ம நிறைய ஆதாரங்கள் ரெடி பண்ண வேண்டியது இருக்கு. அதுக்கு என்ன பண்ணலாம்? ஒரு நிமிஷம். டெக்னாலஜி என்னைக்குமே நம்ம கை கொடுக்கும். இந்தா, இதுல அழகா அவ பக்கத்துல வரும்போது ஒரு செல்ஃபி எடு. எடு. டேய், இவன் எங்கன்றா உள்ள வந்தான்? சரி சரி, வந்துட்டா, டென்ஷனை குறை. போட்டோல கூட அவன் இருக்க கூடாதுடா. டேய், ஏண்டா எதுக்குடா முறைக்கிறாங்க? என்னைக்குடா ரீசன் சொல்லியிருக்கானுங்க, அவனுங்களும் முறைச்சிக்கிட்டே தான் இருக்கானுங்க. ஒரே காலேஜ், அதுவும் ஒரே கிளாஸ், இருந்தாலும் இந்தியா பாகிஸ்தான்ல இருக்கிற மாதிரி இருக்குடா. ச்சே. இந்தா. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். அவள் வருவாள் என இருந்தேன் வெண்புறாக்கள் மேலே. அவள் வந்தாள் நான் இருந்தேன் வெண்ணிலாக்கள் மேலே. அவளுக்கென்ன அழகிய முகம், இரவுக்கென்ன அவளது அகம், மலருக்கென்ன அவளது மனம், தாண்டி வாயன் தேவதையே. வயதாக தெரியா காதல்கள், உடலில் ஓடும் காமங்கள், அவை சாக தெரியா தெய்வங்கள். அவள் வருவாள் என இருந்தேன் வெண்புறாக்கள் மேலே. அவள் வந்தாள் நான் இருந்தேன் வெண்ணிலாக்கள் மேலே. எப்படி போயிட்டு இருக்கு? இலங்கையிலிருந்து தமிழ்நாட்டில் தான் படிக்கணும் என்று பெரிய ஆசையோடு வந்தனான் சார். ஆனால் பாதிலேயே போய்விடன் என்று பயமா இருக்கு சார். ஏன்பா? இங்க 2π cos θ என்று போட்டால் ஆன்சர் வராது. அதனால தான் சொல்றேன். சரி இங்க வா. சார், அவங்ககிட்ட என்ன பேச்சு? டவுட் கேட்டேன் சார். டவுட்னா ப்ரொஃபஸர் கிட்ட கேட்க வேண்டியதானே? இங்க பாரு, திலீபன்ட்ட பழகுன ஏதாவது பண்ணிட்டு போயிடுவான். ஜாக்கிரதையா இரு. போ. சரி சார். சரி, கிளாஸ் போ. ஓகே சார். சார் ஒரு நிமிஷம். சொல்லுங்க. ரொம்ப டேஞ்சரான பையன் சார், அவங்க கூட எல்லாம் சவகாசம் வச்சுக்காதீங்க சார். மிஸ்டர் அழகிய தமிழ் மனவாளன், உங்க குடும்பத்தை விட்டு நீங்க அதிகபட்சம் எத்தனை நாள் பிரிஞ்சிருக்க? ஒரு நாள் கூட பிரிஞ்சிருக்க முடியாது சார். பிறந்த மண்ணை பிரிஞ்சு, சொந்த பந்தத்தை பிரிஞ்சு, திசைக்கு ஒருத்தரா சிதறி கிடக்குறாங்க சார். எப்போ ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துப்பாங்கன்னே தெரியாது. அவனுடைய ஆதி மண்ணே இதுதானே சார். அவன் இங்கேருந்து துரத்துனா அவன் எங்கே போவான்? பெத்த தாய்க்கு மருத்துவ உதவி கூட நம்மளால செய்ய முடியல சார். திருப்பி தானே அனுப்பணும். ஆனால் நம்மளாம் சொல்லிக்கலாம், நெஞ்ச நிமித்தி சொல்லிக்கலாம். போங்க சார். சரி சார்.